ஒரு சஹாபி வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு கணவன்மாரும் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவிமாருக்கு நாங்க என்ன கடமை செய்யும்? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி, நீங்க எந்த சாப்பாடை சாப்பிடுறீங்களோ அதே சாப்பாடு அவங்களோட மனைவிக்கு கொடுங்க. நீங்க நல்லதை சாப்பிட்டுட்டு மோசமானது அவங்களோட மனைவிக்கு கொடுக்காது. நீங்க எப்படி பொறுமதியான ஆடைகளை உடுத்துறீங்களோ அதே ஆடைகளை அவங்களோட மனைவிக்கும் வாங்கி கொடுக்கும். அதே போல ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களோட மனைவிக்கு ஒரு காலமும் நீங்க அடிச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய ஆம்பளைகள் நினைக்கிறாங்க மனைவிக்கு அடிக்கிறது பெரிய ஒரு ஆம்பளத்தனம்னு நினைக்கிறாங்க. இது அநியாயமா இல்லையா? இது மார்க்கம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கும்படி சொல்லுது, எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கும்படி சொல்லுது. ஒரு கணவனுடைய கடமை எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, கணவன் வீட்டுல வாழ்றான், உம்மா வாப்பா மனைவி எல்லாரும் வாழ்றான். இப்ப மனைவி சொல்றா, எனக்கு இந்த வீட்டுல வாழையலா, எனக்கு வேறொரு ஊட கூலிக்கு எடுத்து கூட்டி கொடுப்போம் என்று மனைவி சொன்னால், இவர் கட்டாயம் அந்த வீட்டுல இருந்து இவர் ஒரு ஊட எடுத்து போகலாமே. அட்ஜஸ்ட் பண்ணிருங்க, சமாளிச்சு போங்க, அவங்களால வார கஷ்டங்களை தாங்கிக்கோங்க என்று இவருக்கு சொல்லவே இல்லை. வாஜிப் மார்க்கம் சொல்லுது, அவங்களுக்கு செலவழிக்கிறதும் அவங்களுக்கு வீடு கொடுக்கிறதும் அவங்களுக்கு கட்டாயம் பரவு. அப்படி இல்லைண்டா அந்த மனைவியை கஷ்டப்படும்படி இவர் செய்வாரண்டா இவர் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா, தான் பெற்ற குழந்தை மனைவி சொல்றா கணவன்ட்ட, இந்த பிள்ளைக்கு எனக்கு பால் கொடுக்கலாம், அப்படி நான் பால் கொடுக்கிறேன்னா நீங்க எனக்கு சல்லித்தாங்கன்னு சொல். அப்படி அவ சொன்னாண்டா இவர் சல்லி கொடுத்து பால் கொடுக்க வைக்கும். அவ பால் கொடுக்கவே ஏலாண்டா இன்னொரு செயலுக்காய பிடிச்சி அவருக்கு கூலி கொடுத்து அந்த பெண்ணின் மூலமாக இவர் பால் கொடுக்க வைக்கும். இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போல யாராவது கொடுக்கிறாங்களா உலகத்துல? எங்கேயாவது கொடுத்திருக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தையும் மார்க்கம் அந்த பெண்ணை கொடுத்து. அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்காதீங்க. பெண்களுக்கு அடிக்கிறது ஆக பெரிய ஒரு பாவம், அது ஆக மோசமான ஒரு செயல். நீங்க ஒரு ஆம்பளைன்றதுனால உங்களுக்கு தைரியம் இருக்கு, அவ திரும்ப அடிக்க மாட்டான்றதால நீங்க அடிச்சிடாதீங்க. அடுத்தது சொன்னாங்க, அந்த பெண்ணை யாருக்கு முன்னால நீங்க கேவலப்படுத்திடாதீங்க. அவங்களோட குடும்பம் வந்த நேரம், அவங்களை விட சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிற நேரம், பிள்ளைகள் இருக்கிற நேரம், சில நேரம் வாப்பமார் மனைவி, அதாவது அவருடைய மனைவியை கேவலப்படுத்துற பிள்ளைகளுக்கு முன்னுக்கு எவ்வளவு மோசமான